புடிச்சுக்குச்சு. நீ இப்ப விளையாடிக்கிட்டு தானே இருக்க. உனக்கு வயசாயிடுச்சுடா விக்கு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சரிடா, நான் ஜெயிச்சுட்டேன். மறுபடியும் ப்ளீஸ்ரா, என்ன ஒண்ணு பண்ணிடாத. என்ன விட்டுடு, தயவு செஞ்சு என்ன விட்டுடுறா ப்ளீஸ்ரா. ஒவ்வொரு வாட்டியும் நீ இப்படி தாண்டா கதறிக்கிட்டு இருக்க. ஆனா பண்ற வேலை எதுவும் சரியில்லையா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு இப்போ ரெஸ்ட் வேணுமே. ஹலோ விக், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு 1000 மரம் வேணும். 1000மா? என்னால எப்படி பாஸ் அத்தனை மரத்தை கட் பண்ண முடியும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்ன சொல்லுங்க. நேத்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னோட முது வேற ஓ புடிச்சுக்கிச்சு. அப்படியா? அப்ப நீ போய் ரெஸ்ட் எடு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். அச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ். எனக்கு எப்போ சரியாயிடுச்சு. இப்போ பரவாயில்ல. இதோ இப்பவே நான் மரத்தை வெட்ட கிளம்பிட்டேன்ல. 1000 மரத்தை வெட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அடுத்த வேலையே. பாஸ் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? எப்போ பாரு போன் பண்ணி என்ன கடுப்பேத்திக்கிட்டே இருக்கியா? உங்க உடம்பு நீங்க சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குதா? உங்க உடம்ப நீங்க ஸ்ட்ராங்காவும் ஹெல்தியாவும் வச்சுக்கணுமா? ஆமா. அதுக்கு நீங்க சாப்பிட வேண்டியது மசில்ஸ் மில்க். இதுல இருக்கிற கால்சியம் ஃபார்முலா உங்களோட எலும்பு மற்றும் மசிலோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது. இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க். 9871234567. சீக்கிரமா கால் பண்ணுங்க. ஸ்டாக் எனக்கு இப்பவே மசில்ஸ் மில்க் தேவைப்படுது. சீக்கிரம் கொண்டு வாங்க. ஷாப்பிங் நெட்வொர்க்ல இருந்து டெலிவரி வந்திருக்கு சார். வந்துருத்ரா. வாவ், இந்த மில்க் கொஞ்சம் பாத்தியா? இந்த மில்க் ஒரே அடியா குடிச்சு காலி பண்ணிட்டோம்னா வேலைக்கு ஆகாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா வச்சு ஒவ்வொரு நாளைக்கா குடிப்போம். கொஞ்சம் இங்க இருந்து போறியா நீ? இதோ இந்த கோட்டை தாண்டி நானும் குடிக்க மாட்டேன், நீங்களும் குடிக்க கூடாது. வாவ், இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு. என் முதுவலியும் சரியா போச்சு. இப்ப வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். இன்னைக்கு என்ன எவனாலையும் தடுக்கவே முடியாதுடா. என்னைய கடுப்பேத்துறீங்களா நீங்க? இன்னைக்கு என்ன பண்ண போறது மட்டும் பாருங்கடா. என்னடா இது? இதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. என்னோட முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சோண்டு இருக்கிற பாலையும் குடிச்சு காலி பண்ணிட வேண்டியதுதான். டேய் தம்பி, என்னமோடா நீ சாப்பிட்டது பத்தல. இங்க பாரு, வெளியில நல்லா இருக்கு. அத கீழே போட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ற தம்பி. கண்ண முதுகுலையா வச்சிருக்க. எதுக்காக வண்டியை இப்படி ஓட்டுற? அறிவு கட்டவனே, மறுபடியும் நீ இந்த பக்கம் வந்தா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஹனி எல்லாம் அழுக்கு பண்ணிட்டோம். வேற ஒரு ஹனியை எடுத்துக்கூடா தம்பி. ஹே டப்ளு, இந்த ட்ரக் எதுக்காக இப்ப காட்டுக்குள்ள போகுது? நல்லா இருக்கே. டேய் தம்பி, சீக்கிரம்டா. இரு, எனக்கு ஒண்ணும் தெரியல. பொறுமையாடா. ஓகே, இப்போ என்னது இது? பார்க்கவே ரொம்ப சுவையா தெரியுது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஒழுங்கா வந்த வேலையை பாரு. உனக்கே நல்லா தெரியும், அந்த விக்கி எப்ப வேணாலும் எழுந்து வெளியில வருவான். கொஞ்சமா குடிச்சுக்கிறேன்டா அண்ணா. முதல்ல கீழே வை. இத குடிக்க விடுவானா விட மாட்டானோ? இந்த மசில்ஸ் மில்க் இந்நேரம் நமக்கு வந்திருக்கணுமே. இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நான் தான் இன்னைக்கு ஒரு மரத்தையும் வெட்டவே இல்லையோடா. சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் கரெக்ட் தான்.
ஆஹா, நீங்க 2 பேரும் இந்த பாலை குடிக்கிறதுக்கு தான் வந்தீங்களாடா? எதுக்காகடா இதை குடிச்சீங்க? உங்க 2 பேரும் நான் சும்மா விட மாட்டேன்டா. நீ கலக்கிட்டடா ஃபெவியூனு. அடே ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. எங்கடா போறீங்க நீங்க? நில்லுங்கடா. அந்த விக்கால சில சமயம் செம காண்டாவுது. வட தம்பி, அந்த பாலை ஒண்ணு நாம குடிக்கலன்னு அவனுக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும். இது ஃபெபியனோட வேலை தானா? ரொம்ப நல்லா இருக்கே. நான் குடிக்கிறதுக்கு அந்த கரடிங்க திட்டு வாங்குறது இன்னும் நல்லா இருக்கே. பேபியன் ஏய் தம்பி, கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு கொடுக்காம குடிச்சல்ல, உனக்கு இது தேவைதான். இப்ப தூங்க வேண்டியதுதான். உன்னை பிடிச்சிட்டோம். எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணுவ? என்னது? நீங்க 2 பேருமா எங்கடா ஓடுறீங்க? எங்கடா ஓடிட்டு இருக்கீங்க? நில்லுங்கடா. நானாடா உங்களை கூப்பிட்டேன், நீங்களா வந்து வலையில சிக்கிறீங்களேடா. அண்ணா ஏன்டா லாகர்விக் நம்மள நம்பல? நம்ம ஃபெபியனை கையும் காலுமா பிடிச்சு வச்சிருக்கோம். ஆனா லாகர்விக் நம்ம தான் அந்த பாலை குடிச்சோன்னு சொல்றோம். ஆமாடா தம்பி, ஆனா அது அவனுக்கு தெரியாதுல்ல. அப்புறம் அந்த மரமாட்டிக்கு எப்படிதான் புரிய வைக்கிறது? ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட இதே பிரச்சனை தான். அதேதான்டா தம்பி, இப்போ ஃபெபியனை நாம தான் மாட்டி விடணும். இரு, என் கூட வட தம்பி. டேய் அண்ணா, இதோ இத பத்தி தாண்டா நான் பேசிக்கிட்டு இருந்தேன். டேய் அண்ணா, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குடா. ஏன் கிட்ட கூட ஹேய் இரு. டேய் அண்ணா, ரொம்ப காரமா இருக்குடா. தண்ணி வேணும். முடியல, தண்ணி கொடுங்க. யாராவது தண்ணி கொடுங்க. அடே டபுள், எப்படி பொண்ணு மாதிரி மாறுற? லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்க. டேய் அண்ணா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நான் என்ன பண்ண? நீ தானடா புடிங்கி சாப்பிட்ட. நாளைக்கு காலையில நான் சீக்கிரமா எந்திரிச்சு முதல்ல அந்த பாலை நான் தான் எடுப்பேன். அந்த மசில்ஸ் மில்க நான் மட்டும் தான் குடிப்பேன், வேற யாருக்குமே கொடுக்கவே மாட்டேன். அட, நம்ம இப்ப சீக்கிரமா போய் ஆகணும். முதல்ல வெளியில போய் வெயிட் பண்ண இருந்தா. என்னது இது? இவ்ளோ சீக்கிரமா கொடுத்துட்டாங்க. கம் ஆன், அது புடி. நல்ல நேரம்தான். இரு, என்னமோ சரியில்லைன்னு தோணுது. இப்போ வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மசில் மில்க் ஆர்டர் பண்றவங்களுக்கு டெய்லி எக்ஸ்ட்ரா பாட்டிலும் வரும். இன்னில இருந்து உங்களுக்கு ஃப்ரீயா இன்னொரு பாட்டிலும் கிடைக்கும். வாவ், சூப்பர். நீ மாட்டிக்கிட்ட. நல்லா மாட்டியா? நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? அடடா, நாங்க தானே உனக்கு அதை கஷ்டப்பட்டு எடுத்து வந்தோம். ஐயோ, எரியுதே, எரியுதே. இது தேவைதான். லாகர்விக் கிட்ட போய் உண்மையை சொல்லு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க? எனக்கு தண்ணி வேணும். நீ உண்மையை சொல்லு, நாங்க உன்னை விட்டுடுறோம். அப்படின்னா தினைக்கும் அந்த பாலை குடிச்சது நீதானா? நானே தான். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஏன் ஃபெபியனு? ஓடியடா, கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன்டா. ஏன் ஃபெபியான், ஓடாத, நில்லு. இதுக்கப்புறம் நம்ம கிட்ட அவன் வச்சுக்க மாட்டான். ஏய் டபுள், நீ எப்பயாவது யோசிச்சாடா அந்த லாகர்விக் எதுக்காக இந்த மில்க் நமக்கு கொடுத்தான்னு? நான் தப்பா நினைச்சதுக்கு மன்னிப்பு கேட்டோம். அதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லையே. சரி, வாடா நம்ம வெக்க வீட்டுக்கு போய் என்னன்னு பார்க்கலாம். நல்ல ஐடியாடாண்ணா. முக்கியமான செய்தி, மசில் மில்க அதுல சில நச்சுப்பொருட்கள் கலந்திருக்கு. கிடைச்சிருக்கு. அதனால அதை யாரும் குடிக்க வேணாம்னு நாங்க கேட்டுக்கிறோம். அதனால அந்த மசில் மில்கை இனிமே வாங்க வேண்டாம் என்று தாழ்மையோட கேட்டுக்கிறோம். அந்த கம்பெனியை நிரந்தரமா மூடுறதுக்கு அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கு. ஏய் டபுள்,
தண்டத்துக்குன்னு அந்த மசில்ஸ் மில்கை வாங்கி இப்படி ஏமாந்து போயிட்டேனே நானு. காசு வீணா போனதுதான் மிச்சம். இப்போ நான் என்னதான் பண்ணி தொலைறதுன்னு தெரியல. ஏய் விக், பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? அடே வாடா, நான் இங்க விட்டுறா.